அப்போ ஏன் ஆண்டவர் கரத்தினாலே நம்மை மூடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல காரியங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா, நம்மை தேற்றும்படி ஆற்றும்படி ஆண்டவர் கரத்தினாலே மூடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக கரத்தினால மூடுகிறாரு? நம்மை தேற்றும்படி, நம்மை ஆற்றும்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கரத்தினாலே மூடுகிறார். நீங்கள் வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏசாயா 51 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா 51:16. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லுகிறாரு, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய கரத்தின் அந்த நிழலினால நம்மளை மறைத்து பாதுகாக்கிறாராம். இந்த வசனத்தில், இந்த யாத்திராகம் 33:22 என் கரத்தினாலே உன்னை மூடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் என் கரத்தின் நிழலினால உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் துரோகங்கள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்குது. நம்ம கூடவே இருக்கிற மக்கள் நிறைய நேரம் நமக்கு துரோகிகளாக மாறிவிடுகிறாங்க, காரணம் இல்லாமல் சத்துருக்களாக மாறிவிடுகிறாங்க, காரணம் இல்லாமல் பகஞ்சராக மாறிவிடுகிறாங்க. சில நேரம் கூட இருந்தே நம்பிக்கை துரோகங்கள் செய்து விடுகிறாங்க. சில நேரம் சொந்த வீட்டார், நம்ம சொந்த வீட்டார் என்ன பண்ணுறாங்க? உள்ளத்தை உடைத்து விடுகிறாங்க. அப்போ நம்ம உள்ளம் காயப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? நம்மை தம்முடைய கரத்தினால மூடுகிறாராம். அந்த ஏசாயா 51 சொல்கிறார் பாருங்க, நீ என் ஜனம் என்று. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத. இந்த உலகத்தில் யார் உன்னை வெறுத்தாலும், யார் ஒதுக்கினாலும் கவலைப்படாத, நீ என்னுடைய ஜனம், நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உற்சாகப்படுத்தி பேசுகிறது நம்மால் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நிறைய நேரம் நம்ம நம்புறவங்க தான் நம்மளை முதல்ல என்ன பண்ணுவாங்க? கல்லை எடுத்து அடிப்பாங்க. யாரை நம்ம ரொம்ப நம்புகிறோமோ இவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, இவங்க தான் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, நம்ம காரியத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். கடைசியில் முதலாவது கல் எறிகிறது அவங்களா தான் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? தம்முடைய கரத்தினால் நம்மை மூடுகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கே இருக்கிற வாலிப பசங்களை எடுத்துக்கொள்ளலாம். வாலிப பசங்க, அதில் ஒரு வாலிப பையன் உள்ளம் உடைக்கப்பட்டு ரொம்ப ஒரு துக்கத்தோடு கூட அவர் அந்த இன்னொரு நண்பன்கிட்ட போகிறாரு. அப்போது அந்த நண்பன் என்ன பண்ணுவாருன்னா, ஏன் இந்த மாதிரி உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிற, என்ன இருக்கிறேன்னு சொல்லி முதலாவது செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால், தான் கரத்தினால் அவரை அணைத்து கொண்டு நான் இருக்கிறேன் பயப்படாதன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அப்படி தானே பண்ணுவாங்க. அதே போல் பெண்களாகி நீங்களும் கவலைப்படாதீங்க, இந்த கரத்தினால் அனைத்து, ஒருவேளை கரத்தினால் மூடி அவங்கள என்ன பண்ணுவீங்க? நான் இருக்கிறேன் பயப்படாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? முதல்ல பாதுகாப்புக்காக நம்மளை கண்மலையின் வெடிப்பில் வைக்கிறார். ரெண்டாவது, கரத்தினால் மூடுறது என்னென்னா, இந்த ஆண்டு முழுக்க ஊழியத்தில் கண்டிப்பாக பல பிரச்சனைகள் இருக்கும். ஊழியத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஊழியன்னு அப்படியே நம்ம ஒரு அப்படியே இனிப்பை சாப்பிட்டுட்டு அப்படியே பஞ்சு மெத்தல தூங்கி எழும்பி போகிறதெல்லாம் ஊழியம். பயங்கரமான போராட்டங்கள் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், வேதனை இருக்கும். நீங்கள் அந்த 33ஆம் அதிகாரம் வாசித்தீங்கனாலே அந்த அதிகாரம் முழுக்க மோசே ஒரு வேதனையோடு கூட இருக்கிற ஒரு காரியத்தை தான் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் 1ஆம் வசனத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட வரமாட்டேன், நான் என்ன பண்ணுறேன்? வேறொரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன்னு சொல்லி இதை கேட்ட உடனேவே மோசையும் அந்த ஜனங்களும் உடைக்கப்பட்டாங்க, துக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறத, அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ பாருங்கள், ஊழியத்தின் பாதையில் நிறைய நேரம் நிறைய நறுக்கங்கள், தேவைகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், பாரங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தம்முடைய கரத்தினால் நம்மளை மூடி ஆற்றி தேற்றுவார். அல்லேலூயா. நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன். அதான் நீ ஏன் ஜனோன்னு சொல்லி ஆண்டவர் தைரியப்படுத்துவார். அந்த ஏசாயா 51:14 தெளிவாக சொல்லியிருக்கார், நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி என் கரத்தினால உன்னை மூடுவேன், நிழல்னால மூடுவேன் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மளை இந்த உலகம் மறந்தாலும், யார் மறந்தாலும், நீ 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 துரோகி, நீ அநியாயக்காரன் என்று யார் ஒதுக்கினாலும் ஆண்டவர் நம்மளை ஒதுக்கவே மாட்டார்.